வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் குடும்ப ஓய்வூதியத்தை பற்றி 4 அதாவது குழந்தை இல்லா விதவைக்கும், விவாகரத்து பெற்ற அல்லது வழக்கு நிலுவையில் இருக்கிற மகளுக்கும், விதவை மகளுக்கும், கணவனால் பிரிந்து வாழும் மகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான பென்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்மக்கிட்ட வந்து ஜியோ இல்லை, ஆனால் ப்ரெஸ் ரிலீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம இந்த கணவனால் பிரிந்து வாழும் மகளுக்கு வந்து எப்படி பென்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த சைல்ட்லெஸ் விடோவுக்கும் சரி, டிவோர்ஸ் டாக்டருக்கும் சரி, விடோ டாக்டருக்கும் சரி நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு ஊழியரோட மகளாக இருந்து நீங்கள் இந்த கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைல்ட்லெஸ் விடோ, குழந்தை இல்லாத விதவை. அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு, எம்ப்ளாயி வந்து இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அவங்க வந்து சைல்ட்லெஸ் விடோவாக இருக்காங்க. ஸோ சைல்ட்லெஸ் விடோ வந்து நீங்கள் மறு திருமணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் எம்ப்ளாய்க்கும் இந்த விடோவுக்கும் வந்து எந்த குழந்தையும் இல்லை, அவங்க வந்து குழந்தை இல்லா விதவையாக இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த எம்ப்ளாயோட பென்ஷன் என்னவோ அதை வந்து இந்த விடோ வந்து வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா சைல்ட்லெஸ் விடோக்கான பென்ஷன் வந்து வாங்கலாம். ஸோ நம்ம சேனல்லே நம்ம வந்து ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண அந்த காலகட்டத்திலே நம்ம வந்து இந்த சைல்ட்லெஸ் விடோக்கான பென்ஷன் பற்றி பேசியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து இந்த கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சைல்ட்லெஸ் விடோக்கான பென்ஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் டாக்டர், விவாகரத்து பெற்ற அல்லது நிலுவையில் உள்ள, நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, பென்ஷன் வந்து இருக்காங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வந்து விவாகரத்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து கோர்ட் வந்து டிவோர்ஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாச்சு, ஜட்ஜ்மெண்ட் காப்பி நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட மகளாக வந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பென்ஷன் வந்து வாங்கலாம். நீங்கள் வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது, பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ வந்து இன்றைக்கி டேட்லேயும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்து அப்புறம் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் நீங்கள் வந்து டிவோர்ஸ் டாக்டருக்கான அந்த பென்ஷன் வந்து வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விதவை மகள், ஆல்ரெடி இவங்க வந்து பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ இருக்கும்போதே விதவையாக இருக்காங்க, அதனால் இவங்க கண்டிப்பாக அந்த விதவை மகளுக்கான பென்ஷன் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவனால் பிரிந்து வாழும் மகள். ஸோ இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலிமா வந்து கன்ஃபார்ம் ஆகுது, அவங்களுமே வந்து பென்ஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன இஷ்யூ ஒன்றுனாக்கா, இதை பற்றி எந்த ஒரு ஜிஓவோ இல்லை ஆஃபீஸ் மெமரண்டமோ வந்து இன்னும் இஷ்யூ ஆகலை. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி யாராவது கணவனால் பிரிந்து வாழும் மகள் வந்து யாராவது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் நம்மளோட சேனல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை வச்சு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பென்ஷன் வாங்கிறதுக்கான அந்த வழிகாட்டுதலாக நீங்கள் வந்து இருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து கேட்கறது என்னன்னாக்கா, கணவனால் பிரிந்து வாழும் மகளுக்கு வந்து பென்ஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலிமா அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் எந்த விதமான அதுக்கான அஃபிஷியலான லெட்டர் எதுவும் இல்லாதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தயவு செஞ்சு நம்மளோட சேனல் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் கண்டிஷனில் உங்களை மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்கிறதுக்காக உதவியாக இருங்க. ஸோ இந்த 4 பென்ஷனை பற்றி ப்ரெஸ் ரிலீஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன், இதுதான் இந்த ப்ரெஸ் ரிலீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவியன்ஸ் அண்ட் பென்ஷன்லேருந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா சிங் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இது நம்ம தமிழகம் பண்ணி நம்மளோட பிளாகில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட பிளாக்லேருந்து இதோட தமிழகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட பிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தமிழ் சைனிக் பென்ஷன் இன்ஃபோ. இது மாதிரி நம்ம இங்கிலீஷில் இருக்கிறதையோ இல்லை உங்களுக்கு விளங்காமல் இருக்கிறத வந்து நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து மெயினாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து குழந்தை இல்லாத விதவை, விவாகரத்து பெற்ற அல்லது பிரிந்து வாழும் மகளுக்கும் குடும்ப ஓய்வூதியத்தில் விதிகள் கூறுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சொல்லியிருக்காங்க, குழந்தை இல்லாத விதவை மறுமணம் செய்து கொண்டாலும் இறந்த கணவரின் ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் கோரலாம். அது நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன மாதிரி சைல்ட்லெஸ் விடோ வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் முதல் கணவர் வந்து இறந்துட்டார், அவரோட ஓய்வூதியம் வந்து நீங்கள்
குடும்ப ஓய்வூதியமாக வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவாகரத்து பெற்ற அல்லது பிரிந்து வாழும் மகள்களுக்கும் தற்போது குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலரான நபர் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, இன்னும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலை. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது தற்போது வந்து பிரிந்து வாழும் மகள் யாராவது வந்து பென்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கின் முடிவுக்காக காத்திருக்காமல் குடும்ப ஓய்வூதியம் தற்போது கிடைக்கிறது. அதாவது நீங்கள் வந்து பிரிந்து வாழ்ந்துருக்கீங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே பென்ஷனுக்காக அப்ளை பண்ணலாம். அதே போல் பெற்றோர் உயிருடன் இருக்கும் போதே விவாகரத்து நடவடிக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தால் இறந்த பெற்றோரின் மூலம் குடும்ப ஓய்வூதியம் பெறலாம். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். டிவோர்ஸ் டாக்டர் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பென்ஷனர் உயிரோடு இருக்கும்போதே உங்களோட விவாகரத்துக்கான அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது. அதோட ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து பென்ஷனர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த இறந்த பெற்றோரோட ஓய்வூதியத்தை வந்து நீங்களும் வந்து வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வன்முறை சட்டம் அல்லது வரதட்சணை சட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் வழக்கு தொடர்ந்து வந்து அது மூலயமா நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 2 சட்டத்தில் கீழே நீங்கள் வந்து வழக்கு பதிவு செய்து பெண் ஓய்வூதியதாரர், அதாவது இங்கே வந்து ஃபீமேல் எம்ப்ளாயியாக இருந்து நெக்ஸ்ட்டு அவங்களோட கனவுக்கு வந்து அவங்களோட பென்ஷன் போகக்கூடாது, அடுத்து கணவனுக்கு போகாமல் குழந்தைங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்காக நீங்களும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிந்துரைக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ராஜேந்திர சிங் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்னதில் நம்ம இதை வந்து தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது மூலிமா உங்களோட என்ன ரெஃபரன்ஸ் வேணுமோ இதை வச்சு நீங்கள் வந்து போய் கேட்டு பாருங்கள். ஸோ இதுக்கான சரியான வந்து டாக்குமெண்ட் இல்லாதனால நம்ம இந்த ப்ரெஸ் ரிலீஸை வச்சு நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸோட பிடிஎஃப் வந்து நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட பிளாக்லேயும் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கு வேணுமோ இந்த பிடிஎஃப் லிங்க்கையும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அங்கேருந்தும் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளாகோட லிங்க்கும் வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க இதை வந்து ஃபுல்லாக இன்னுமே டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ மற்றபடி நம்ம இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் தமிழாக்கம் பண்ணி போடுறோம். உங்களுக்கு நம்ம போடுற வீடியோவை பற்றி தமிழாக்கம் லெட்டர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கலாம் நம்மளுக்கு சேனலுக்காக. ஸோ இதை ஷேர் பண்ணியும் நீங்கள் வந்து பென்ஷனருக்கு யாருக்கு வந்து பென்ஷனை பற்றி தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு இது மாதிரி பகிர்ந்தும் உங்களோட ஆதரவு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த 4 கண்டிஷனில் இருக்கிற மகள் வந்து பென்ஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை தவிர்த்தும் டிசேபிள் சைல்டு இருக்காங்க அப்படின்னாலும் அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து பென்ஷன் வந்து வாங்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி ட்ரெஸரி வந்து டாக்குமெண்ட் கேட்கறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பென்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் வந்து வாங்கலாம். ஸோ அதனால் உங்களோட ட்ரெஸரி வந்து எதுவோ, அதாவது உங்களோட அப்பாவோ அம்மாவோ எந்த ட்ரெஸரி மூலியமாக பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்களோ அந்த ட்ரெஸரியில் உங்களோட டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கண்டிஷனில் அதாவது சைல்ட்லெஸ் விடோ, டிவோர்ஸ் டாக்டர், விடோ டாக்டராக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கலாம். அதுவுமே பென்ஷனர் இருக்கும்போது நீங்கள் இந்த 3 கண்டிஷனில் இருந்தீங்க அப்படின்னாக்கா 100%. மற்றபடி பென்ஷனர் வந்து முன்னாடியே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் விடோ ஆகிருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ அங்கே வந்து ஒரு சில சந்தேகம்லாம் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களோட ட்ரெஸரியில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட குடும்ப ஓய்வூதியத்துக்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணி உங்களோட பென்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.